எக்ஸல்ல ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா இப்படி இருக்கு, டேட்டா இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி எப்படி கொண்டு வரலாம், இந்த மாதிரி எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த டேட்டால வந்து ஆல்ட் என்டர் கொடுக்க முடியாது. ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா சரியா வராது. இப்போ வந்து இந்த டேட்டாவை வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்துடும். அதில் ஃபைண்ட் வாட்ல இந்த பைப் சிம்பிள் கொடுத்துடலாம். சாரி, இந்த பைப் சிம்பிள் கொடுத்துடலாம். ரீப்ளேஸ் வித்ன்றதுல கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு இப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துடலாம். ஆல் டன் வி மேட் 26 ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அதை வந்து ஹைட் ஆகிட்ட மாதிரி தான் தெரியும், அதாவது வராத மாதிரி தான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷேட் பட்டன் இப்படி கிளிக் பண்ணிட்டு இப்போ இப்படி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ரோவை இந்த மாதிரி வந்துடும். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஐடி நம்பர்லாம் வந்து மேலே இருக்கு, ப்ராடக்ட்லாம் வந்து பிலோல இருக்கு. இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம்.